ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க. பிரேஸ்லெட் வந்து எப்படி மேக் பண்ணணும், அதோட வீடியோ வந்து உங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றின வீடியோ தான் வந்து இது. ஒரு பிரேஸ்லெட் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். அதை எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் கிளியராக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்ஸ் என்ன டைப் நீங்கள் செய்ய போகிறீங்களோ அந்த பீட்ஸ் எடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறமா சார்ம்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா சார்ம்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஜம்ப் ரிங் வந்து எடுத்துக்கோங்க. தென் வந்து எலாஸ்டிக் வயர் நீங்கள் 0.8 0.7 எது வேணாலும் யூஸ் பண்ணலாம், உங்களோட ப்ராக்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிசர் எடுத்துக்கோங்க. தென் இது வந்து ஜம்ப்ரிங்கை வந்து நம்ம அட்ஜஸ்டபிள் பண்ணுறதுக்கு பிளேயரு. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பீட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற டவுட்ஸ் இருக்கும். நம்ம நார்மலாக வந்து பார்த்தோம்னா 22 பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதை விட ஹேண்ட் வந்து சைஸ் கம்மியாகுது அப்படிங்கும் போது நம்ம வந்து அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பீட்ஸோட அளவை வந்து குறைச்சிக்கணும். குழந்தைங்களுக்கு பண்ணும் போது அவங்க கை லென்த்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் பீட்ஸ் கம்மி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல்ஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி எடுத்துக்கலான்னு பார்க்கலாம். இப்போது நீங்கள் சார்ம்ஸ் வந்துட்டு கோல்டு பேஸில் இருக்கிற மாதிரி எடுத்தீங்கன்னா, நீங்கள் ஜம்ப் ரிங் வந்து அதுக்கு கோல்டு தான் யூஸ் பண்ணணும். இதுவே சில்வர் பேஸில் எடுத்தீங்கன்னா சில்வர் ஜம்ப் ரிங் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சில்வர் கலர் கொடுத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு லுக் கொடுத்துரும். அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணுற சார்ம்ஸ் வந்து கோல்டு பேஸ்டாக இருந்ததுன்னா நீங்கள் கோல்டு கலர் வந்து ஜம்ப் ரிங் எடுக்கணும். அதே மாதிரி ஐபின் யூஸ் பண்ணும்போது அப்படி தான், ஐபின் ஹெட்பின் யூஸ் பண்ணும்போதும் நீங்கள் வந்து எந்த கலர் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கோல்டு சில்வரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, ஜம்ப்ரிங்கை வந்துட்டு இதில் உங்களுக்கு தெரியும், ஜம்ப்ரிங்கை வந்துட்டு இந்த பிளேயர் வச்சு ஜஸ்ட் இப்படி இப்படி புஷ் பண்ணிவிட்டு நான் இப்படி அமுக்கிட்டு இந்த விரலால் பிடிச்சி இப்படி பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நம்ம இன்னொரு ஹேண்டால் இந்த சார்ம்ஸை வந்து இதில் இன்செர்ட் பண்ணிடணும். இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சிட்டு இதை இப்படி நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதை இப்படி டைட் பண்ணி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து டைட் ஆகிக்கும். இவ்வளோ தான் ஜம்ப்ரிங்கில் வந்து சார்ம்ஸ் கனெக்ட் பண்ணுறது. நான் எப்போதுமே வந்து ஜம்ப்ரிங்கில் வந்து சார்ம்ஸை கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுருவேன். எனக்கு அதுதான் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்கு அதுதான் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சார்ம்ஸை வந்து கோர்த்து வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சார்ம்ஸ் வந்து கோர்த்து வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம செய்யறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எலாஸ்டிக் வயர் நீங்கள் வந்து கட் பண்ண வேண்டாம், நீங்கள் அப்படியே வந்து எடுத்துக்கோங்க. நம்ம வந்து பீட் கோர்த்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக் வயர் நான் கட் பண்ணாமல் அப்படியே எடுத்திருக்கேன். 22 பீட்ஸ் இருக்குது. நம்ம ஹாஃபாக கோக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 11 பீட்ஸ் வந்து கோர்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஹாஃபாக வந்து கரெக்டாக வந்து கோத்தாதான் நடுவில் வந்து நம்ம ஜம்ப்ரிங் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் பார்க்கும்போது அது வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒன்றுத்தில் அதிகமாக ஒரு சைட் கம்மியாக கோத்திங்க அப்படின்னா ஃபினிஷிங் கரெக்டாக இருக்காது. அதனால் நீங்கள் எவ்வளோ பீட்ஸ் எடுத்துட்டாலும் கரெக்டாக ஹாஃப் 2 சைடும் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி கோத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 11 பீட்ஸ் வந்து கோத்துட்டேன். இப்போ 11 பீட்ஸ் கோத்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஈஸியாக வந்து இந்த நம்ம ஜம்ப்ரிங்கில் கோத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து இது உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும். இதுவே வந்து நீங்கள் ஃபுல்லாக பண்ணி முடித்த பிறகு அதில் ஜம்ப்ரிங்கை மாட்டி அதுக்கப்புறமா சார்ம்ஸ் கோக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பண்ணும்போது இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருக்கிற பீட்ஸையும் வந்து நம்ம கோத்துடலாம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து கோத்து முடிச்சிட்டேன். நான் வந்து ஃபுல் பீட்ஸையும் வந்து அதில் கோத்துட்டேன். இப்போ இந்த எட்ஜ் வந்து நான் கையில் பிடிச்சிருக்கேன். ஸோ இதை வந்து லைட்டாக அந்த பீடை அப்படி முடிச்சுட்டு வந்துட்டுங்க, நவுத்திட்டு வந்துட்டு இந்த சைடு கொஞ்சம் அதிகமாக விட்டுக்குங்க. சேம் லென்த்து 2 சைடும் வர மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த சைடு வந்து இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒயரை கட் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக் ஒயரை கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ இப்படி இருக்கும். லைட்டாக வந்து 2 சைடும் பிடிச்சிட்டு லைட்டாக ஒரு ஸ்டிச் வந்து கொடுங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக முடிச்சு போடுவோம்ல அந்த மாதிரியே ஒரு 3 டைம்ஸ் 2 ஆர் 3 உங்களுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்படி பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஸ்டிச் இப்படி கொடுத்துக்கோங்க. 3 டைம்ஸ் வந்து நான் எப்போதும் போடுவேன். ஸோ அதனால் நான் 3 டைம்ஸ் வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் போட்டாச்சு. இப்போ 2 சைடும் வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் வயர் இருக்குது, லெஃப்ட் சைடு. ஓகேவா? ஸோ லெஃப்ட் சைடை நான் வந்து இந்த விரல் கொடுத்து இந்த விரலை சுற்றி இந்த வயரை வந்து எடுத்துக்கிறேன்.
விரலை சுற்றி அந்த வயரை வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இந்த வயரை இப்படி நகர்த்திக்கினா இந்த சைடு ஒரு ஹோல், இந்த சைடு ஒரு ஹோல் தெரியும். இந்த ரைட் சைடில் இருக்கிற வயரை பேக் சைடாக அப்படி கொடுத்துட்டு இந்த வழியாக வந்து உள்ளே விடுறேன். உள்ளே விட்டு இப்படி எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த பேக் சைடு வழியாக இப்படி கொடுத்து இந்த வழியாக வெளில விட்டு எடுத்துக்கிறேன். தென் அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் இருந்ததை லெஃப்ட் சைடே பிடிச்சி டைட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டைட் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நீங்கள் இன்னொரு எண் நாட்டும் நார்மல் நாட்டும் வந்து போட்டு இதை முடிச்சுக்கலாம். போட்டு முடிச்சுட்டு ஒயர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி ஸ்டிச் பண்ணி பார்க்கணும். ஸ்டிச் பண்ணும்போது இந்த நாட் வந்து உங்களுக்கு லூஸ் ஆகாமல் இருக்குதா அப்படின்ட்டு. ஸோ நமக்கு லூஸ் ஆகலை, இந்த எலாஸ்டிக் தான் அப்படி வந்துட்டு போகுது. ஓகேவா? நாட் வந்து நமக்கு அவரில். ஸோ இப்படி கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கட் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கட் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் வந்து பிரேஸ்லெட் மேக் பண்ணுற மெத்தட். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணுற மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எனக்கு இந்த வே ஈஸியாக இருக்குது அப்படின்றதுனால நான் இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா நீங்கள் இதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை வேறு மெத்தட் ஈஸியாக இருந்துச்சுன்னா அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்மளோட சேனலில் அதுக்கான வீடியோஸ் போட்டு நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு எந்த வீடியோக்கு எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.